வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசி கேட்டோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மதிகேடரி, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையா? போன வாரம் நம்ம பார்த்தோம், உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன், ரெண்டு மனுஷன் இருக்கு. புறம்பான மனுஷனை தேவன் எங்கிருந்து உண்டு பண்ணார்னா பூமியின் மண்ணில் என்ன பண்ணார்? உண்டு பண்ணார். உள்ளான மனுஷனை தேவன் தம்முடைய சுவாசத்தை ஊதின போது மனுஷன் ஜீவனை உடைய ஆத்மாவான உள்ளான மனுஷனை தேவன் எப்படி சிருஷ்டிக்கிறார்னா ஊதுவதின் மூலமாக நமது ஆவி என்ன பண்ணுகிறார்னு ஊதிக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய காலகட்டத்தில் பரிசேயர்கள் இந்த சத்தியத்தை உணராம இருந்தாங்க. இயேசு அவங்கள பார்த்து சொன்னாரு, மதிகேடரே அப்படின்ற. இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து கேட்கிறாரு, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை என்ன பண்ணிக்கிறாருங்க? உண்டாக்கி இருக்கிறார். தேவன் மனுஷனை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாருன்னா ஆத்மாவை தான் பார்ப்பார். அப்ப நமக்குள்ள ரெண்டு பாகம் இருக்கு, உள்ள 3, ஆத்மா, மனம், இருதயம். தேவன் அதை நமக்குள்ள என்ன பண்ணிக்கிறாருங்க? உண்டு பண்ணிக்கிறார். அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நமக்கு உட்புறம் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோமா? இருக்கா இல்லைங்களா? பாருங்க, உட்புறத்தை நாம் வெறும் கண்களை என்ன செய்ய முடியாதுங்க, பார்க்க முடியாது. மனம், இருதயம், ஆத்மாவை நீங்க பார்க்க முடியுமா? மனுஷனுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய உறுப்புகள் நீங்க என்ன செய்ய முடியுங்க? பார்க்க முடியும். ஆனால் உள்ளான மனுஷன்ல ஒரு 3 பாகம் இருக்கிறது. அந்த பாகத்தை நாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப காணப்படாத தேவன் என்ன பண்ணிக்கிறார்? நமக்குள்ள சிருஷ்டித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இருதயத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் இருதயத்தை கட்டுவது எப்படி? முதல்ல நமக்கு உள்ளான மனுஷன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த இருதயத்தை பத்தி நம்ம என்ன செய்ய முடியுங்க? படிக்க முடியும். இந்த வேத வாக்கியத்துல பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருதயம் என்பது வேறு, இதயம் என்பது வேறு. இதயம் என்பது என்ன? ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. அது இங்க இருக்கு இல்லைங்களா? இங்க இருக்கு இருதயம். இதயம். தேவன் சொல்லக்கூடிய இருதயம் என்பது ஆவிக்குரிய ஒரு பாகம். இந்த வேத வாக்கியத்துல பாருங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. தேவன் தேவனிடத்துல யார் அன்பு கூறுறாங்களோ தேவன் அவங்களுக்காக நிறைய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணிக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்க, பரலோகத்துல நம்ம போவோம் அப்படிங்கிறது வேத வாக்கியம் போதிக்குது. நித்திய ஜீவனை பெற்று நம்ம எங்க போக போறோங்க? பரலோகத்துக்கு போக போறோம். அதாவது நீதிமான இருந்தா, பரிசுத்தம் உள்ளவங்களா இருந்தா. ஆனா பரலோகம் மாத்திரம் தான் நமக்கு இருக்கா? நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கா? நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக என்ன பண்ணிக்கிறாருங்க? ஆயத்தம் பண்ணிக்கிறார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை தேவன் நமக்காக என்ன ஆயத்தம் பண்ணுகிறாரு? ராஜ்யம். எப்போது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு? உலகம் உண்டானது முதல் நமக்காக தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க? ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறார், நித்திய ராஜ்யம். அப்ப அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்முடைய இருதயத்தில் நமக்கு என்ன கொடுக்கணும்? உணர்ந்து கொள்ளுதல். முதல்ல நமக்குள்ள இருதயம் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யணுங்க? நம்பணும். ஆவிக்குரிய இருதயம். பாருங்க, இந்த ஆவிக்குரிய இருதயம் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை அறிந்து கொள்வாங்களா? ஆவிக்குரிய இருதயம் உடையவர்கள் அறிந்து கொள்வாங்க. அந்த ஆவிக்குரிய இருதயம் குருடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களா? உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. 1 கொரிந்தியர் 2:9 பாருங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அப்ப தேவன் ஆயத்தம் பண்ணினத பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தவர்கள் அறிந்து கொண்டார்களா? கண் காணவும் இல்லை, காது
கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்ப தேவன் ஆயத்த பண்ணினவைகளை பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்து கொண்டாங்களா? பெரும்பாலும் என்ன ஆகலைங்க, அவங்கெல்லாம் உணர்ந்து கொள்ளவே இல்லை. தேவன் அதை மறைச்சு வச்சிருந்தாரு. ஆயத்தம் பண்ணது 1 கொரிந்தியர் 2:10 பாருங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் அதை வெளிப்படுத்திட்டாரா? தேவன் எதை மறைத்து வைத்திருந்தாரோ அதை வெளிப்படுத்தினாரா இல்லைங்களா? எப்படி வெளிப்படுத்தினாரு? வசனம் பாருங்க. தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்னா யாருக்கு வெளிப்படுத்தினாரு? நமக்கு வெளிப்படுத்தினாரா அல்லது அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தினாரா? 1 கொரிந்தியர் 2:11 பாருங்க. மனுஷனுள்ள ஆவியை என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை பாருங்க. நமக்குள்ள மனுஷனுடைய ஆவி. நீங்க எப்படிப்பட்டவங்கிறது உங்க ஆவிக்கு தெரியுமா? எனக்கு ஒரு ஆவி இருக்கு இல்லைங்களா உள்ள. நான் நல்லவனா கெட்டவனா எப்படிப்பட்டவன் என்பதை என்னுடைய ஆவி அறிஞ்சிருக்குமோ அறிஞ்சிருக்கு. அப்ப தேவனுக்குரியவைகளை அறிய வேண்டும் என்று சொன்னால் மனுஷனுடைய ஆவினால் அறிய முடியுமா? அந்த வேத வாக்கியத்துல பாருங்க, தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான்றார். அப்ப தேவனுக்குரியவைகளை அறிய வேண்டும் என்று சொன்னால் என்ன ஆவியை பெறணும்? தேவனுடைய ஆவி. 2:12 பாருங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், அப்போஸ்தலர்கள் எந்த ஆவியை பெறல? உலகத்தின் ஆவியை பெறல, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். இப்ப அப்போஸ்தலர்கள் எந்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க? தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி. ஏன் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க? தேவனுக்குரியவைகளை அறியும்படி. அவர்கள் எந்த ஆவியை பெறல? உலகத்தின் ஆவியை பெறவில்லை. அப்போஸ்தலர்கள் போதித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாம் யாருடையது? எல்லாமே தேவனுடைய. சரி, தேவனிலிருந்து பெற்றுக்கொண்டாங்க, வேத வாக்கியங்களை போதிக்கிறாங்க. எப்படி போதிக்கிறாங்க? 1 கொரிந்தியர் 2:13 அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். இன்னைக்கு மனுஷ ஞானம் கர்த்தருடைய சபையில் அதிகமா பயன்படுத்தப்படுது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்காக அவங்க எதை பயன்படுத்துறாங்க? கற்பனை கதைகள் என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, அவையை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். எப்படி பேசுறாரு? பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. அவங்க எப்படிதான் பேசுறாங்க? உலகத்திலிருந்து உதாரணத்தை எடுத்து காமிக்கிறாங்களா? உலகத்திலிருந்து உதாரணத்தை எடுத்து காமிக்கிறாங்களா அப்போஸ்தலர்கள்? இல்ல. அவங்க எப்படி சம்பந்தப்படுத்துறாங்க? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு உள்ளான மனுஷன் இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது. உள்ளான மனுஷன்ல 3 பாகம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. தேவனுடைய சத்தியத்தை போதித்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம எவ்வளவு சத்தியங்கள் இங்க போதிக்கிறோம் பாருங்க. நிறைய பிராந்திய சபைகளை இவ்வளவு ஆழமா யார் போதிப்பாங்க? ஆனா எத்தனை பேர் நம்ம உணர்ந்துக்கிறோம்? எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? அவரே சொல்ல பாருங்க, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை எவ்வளவு சத்தியங்களை நம்ம பற்றிக்கோம் இல்லைங்களா? ஆனா நாம் அதை ஏற்றுக்கொள்ளாத போது நாம் எப்படிப்பட்ட மனுஷர்லாம் இருக்கிறோம்? ஜென்ம சுபாவமான மனுஷர்கள். தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு போதிக்கப்பட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. காரணம் என்ன? ஜென்ம சுபாவமான மனுஷன். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும்ன்றது. சத்தியத்தை போச்சாலும் அவங்க எப்படிதான் பார்ப்பாங்க? பைத்தியமா தான் பார்ப்பாங்க. தேவனுடைய சத்தியங்கள் இப்படிதான் இருக்கிறது என்று சொல்லி நாம் வசன ஆதாரத்தை காமிச்சாலும் ஏத்துக்கிறாங்களா? அவங்க என்னதான் செய்யறாங்க? எதிர்த்துதான் நிக்கிறாங்க. அவங்களாம் யாரு? ஜென்ம சுபாவமான மனுஷர்கள். பாருங்க, நாம் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. அவைகள்
ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்க படிகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான்ற. தேவனுடைய வார்த்தைகளை எப்படி ஆராயணும்? ஆவிக்கேற்ற பிரகாரமாய், ஆவிக்குரியதை என்ன செய்யணுங்க? சம்பந்தப்படுத்தி காண்பி. இயேசு பரமேறி போகும்போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவருக்கு என்ன செய்யுங்க? கட்டளையிட்ட யாவையும் எல்லாத்தையுமே போதிக்கணும். தேவனுடைய சத்தியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணுங்க? கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கு எதை கொடுக்கணும்? உணர்ந்து கொள்ளுதல கொடுக்கணும். முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? தேவன் எனக்கு இருதயத்தை கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள அந்த இருதயம் இருக்கா இல்லைங்களா? இருக்கா? இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து, பாருங்க, எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுதோ அங்கெல்லாம் யார் வந்துடுறா? தேவனுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ அங்க யார் வந்துடுறா? பொல்லாங்கன். பொல்லாங்கன் எங்க இருக்கிறான்? இப்ப தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுது இல்லைங்களா? பொல்லாங்கன் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறாங்க பொல்லாங்கன்? உங்க பக்கத்திலே தான் இருக்கிறான், உங்க அருகாமையில இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? வசனத்துல பாருங்க, அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். தேவனுடைய வார்த்தைகள் போதிக்கப்படுது, அது காது வழி எங்க போகுதுங்க? இருதயத்துல போய் அது என்ன செய்யப்படுது? விதைக்கப்படுது. நீங்கள் அதை உணராத பட்சத்திலே, அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் இதுவரை கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், பொல்லாங்கனுடைய வேலை என்ன? அதை எடுத்து வெளியே தூக்கி போட்டுருவான். வசனம் எங்கே விதைக்கப்படுகிறது? இருதயத்தில். காதுல கேட்டு அது எங்கே விதைக்கப்படுகிறது? இருதயத்தில். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். வாரத்தின் முதல் நாள் நீங்கள் பிராந்திய சபைக்கு, நீங்கள் சபை கூடி வரும்போது, நீங்கள் கிளம்புவதற்கு ஆயத்தமாகும் போது யாரும் கிளம்பிடுவா? உங்களோடு கூட யாரும் கிளம்பிடுவாங்க? சத்ருவும் கிளம்பிடுவான். அவனுடைய வேலை என்ன? வசனத்தை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? உணர்ந்து கொள்ளக்கூடாது. வசனம் விதைக்கப்பட்டவுடனே என்ன செஞ்சிருவான்? அதை குறித்து நீங்க சிந்திக்கலைன்னா, அதை குறித்து நீங்க யோசிக்கலைன்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க? எடுத்து போட்டுருவான். அந்த இருதயம் எப்பொழுதும் எப்படிதான் இருக்குங்க? வழி அருகே விதைக்கப்பட்ட நிலத்தை போலதான் இருக்கு. இந்த வசனத்துல பாருங்க, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். இயேசு கிறிஸ்து இது யாரை பார்த்து சொல்றாருன்னா, அப்போஸ்தலரை பார்த்து என்ன பண்றாருங்க? சொல்கிறார். அப்ப கண்கள் காணுது, காதுகள் கேட்குது, அது பாக்கியம் உள்ளதுன்ற. அப்ப நம்முடைய கண்களும் நம்முடைய காதுகளும் பாக்கியம் உள்ளதெல்லாம் இல்லையா? இது எந்த காது பத்தி பேசுறாரு? ஆவிக்குரிய காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து போதித்த எல்லா வார்த்தையும் செவி கொடுத்தாங்க. இந்த வசனத்தை பாருங்க, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும். அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருக்கா இல்லைங்களா? ஆவிக்குரிய காது இருக்கா? இப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து கர்த்தருடைய சபை கூடி வரும்போது உட்காடுறாங்க. உட்காந்துட்டு காதுல கேட்பாங்க, அப்படியே விட்டு போயிடுவாங்க. அவளுக்கு என்ன கிடையாதுங்க? ஆவிக்குரிய காது இல்லை. ஏன்னா வசனத்தின்படி நடக்கவில்லை என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கல? ஆவிக்குரிய காதுகளையும் ஆவிக்குரிய கண்களையும் என்ன செய்யலைங்க? கொடுக்கல. ஆனால் அப்போஸ்தலருக்கு தேவன் என்ன கொடுத்துக்கிறாரு? அதை கொடுத்துக்கிறாரு. ஆனால் அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாம் இருக்கிறீர்களா? ஆவிக்குரிய கண்களையும் ஆவிக்குரிய காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட இப்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க? உணர்வு இல்லாதவங்களா இருக்கிறாங்க. நிறைய நேரங்கள்ல தேவனுடைய வசனத்தை உணர்ந்து கொள்றோம், சில நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தையில் நம்ம என்ன செய்யறது இல்லைங்க? உணர்ந்து கொள்றது இல்லை. அப்போஸ்தலர்களும் அப்படிதான் இருந்தாங்க. இயேசு அவங்கள்ட்ட பேசுறாரு பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க.
வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? இயேசுவினுடைய சீசர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்க, குற்றப்படுத்துறாங்க. அப்பதான் இயேசு சொல்றாரு, வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய். இயேசு எதை பத்தி பேசுறாரு? புறம்பான மனுஷனை பத்தி பேசுறாரு. நம்ம சாப்பிடுறதெல்லாம் எங்க போகுது? வயிற்றுல போய் ஜீரணம் பண்ணி மறுநாள் என்ன ஆகுது? கழிவாக வெளியே போயிடுது. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 15:18, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்ப உள்ளான மனுஷனை பத்தி பேசுறாரு, புறம்பான மனுஷனை பத்தியும் பேசுறாரு. உள்ளான மனுஷன்ல இருந்து உள்ளான மனுஷன்ல இருதயம் அப்படிங்கிற ஒரு பாகம் இருக்கு. அவர் சொல்ல பாருங்க, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எங்கிருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. ஏன்னா வார்த்தைகள்லாம் எங்க விதைக்கப்பட்டிருக்குங்க? நீங்கள் பிறந்தது முதல் இதுவரைக்கும் பேசின எல்லா வார்த்தைகளும் எங்கதான் இருக்குது? இருதயத்துல தான் இருக்குது. நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டாதான் அங்க சாத்தான் என்ன செய்வான்? கெட்ட வார்த்தையில விதைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தான் எதுவுமே செய்ய மாட்டான். ஏன்? காரணம் என்ன? சாத்தான் பொல்லாங்கன். அப்ப பொல்லாங்கன் எப்படி இருக்கிறானோ அதே போலதான் அவங்களுடைய இருதயம் எப்படிதான் இருக்குதுங்க? பொல்லாங்கதான் இருக்கும். அவங்க இருதயத்தில் எது விதைக்கப்பட்டிருக்கோ அதான் அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்வாங்க? நடைமுறைப்படுத்துவாங்க. அப்ப அந்த வார்த்தையை தான் எடுத்து போடுவான்னு இல்ல, தேவனுடைய வார்த்தையை தான் எடுத்து போடுவான். அப்ப வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எங்கிருந்து வருகின்றாரு? இருதயத்தில். புறம்பான மனுஷனை பத்தி பேசுறாரு, உள்ளான மனுஷனை பத்தி பேசுறாரு. சொல்லிட்டு 19ஆம் வசனம் பாருங்க, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இருதயத்திலிருந்து இவ்வளோ பாவங்கள் புறப்பட்டு வரும். அப்ப அந்த பாவங்கள் அங்க விதைக்கப்பட்டிருக்க இல்லைங்களா? அப்ப இதுதான் என்ன செய்யணும் மனுஷனை? சொல்ற பாருங்க 20ஆம் வசனத்துல, இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை. இருதயத்திலிருந்து இவ்வளவு காரியங்கள் வருது. வாயில் போகிறது மனுஷன் என்ன செய்யாதுங்க? தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து புறப்படுது பாருங்க, அதான் மனுஷன் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். 20ஆம் வசனத்துல, இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை. கை கழுவாம நம்ம சாப்பிடணும், அது நிமித்தம் என்ன வருங்க? வியாதிப்படலாம். கை கழுவாம சாப்பிடுறீங்க, கையில ஏதோ கிருமி ஒட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படி என்ன செய்யும்? உள்ள போய் நமக்கு சரீரத்துல பலவீனத்தை ஏற்படுத்தும். ஆனா ஆத்மாவுக்கு அது பலவீனத்தை ஏற்படுத்துமா? அதெல்லாம் ஏற்படுத்தாது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்க, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். மரம் என்பது இங்க என்னவா இருக்கிறது? மரம் சொல்றீங்களா? மரம் நல்லதென்றால் சொல்றீங்களா? மரம் என்பது என்ன? இருதயம். சிறப்பாருங்க, இருதயம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். உங்க இருதயம், நம்முடைய இருதயம் நல்ல இருதயமா இருக்குன்னா நாம் வெளிப்படுத்தக்கூடிய கனிகள் எப்படி இருக்கும்? நல்ல கனிகளா இருக்கும். மரம் கெட்டதென்றால், இருதயம் கெட்டதென்றால் அதன் கனியும் எப்படிதான் இருக்குங்க? கெட்டதென்று சொல்லுங்கள். எப்படி கண்டுபிடிக்கிறது? அவரே சொல்றார், இருதயமானது அதன் கனியினால் அறியப்படும். இருதயமானது, அப்ப நீங்க என்ன செயல்பாடுகளை வெளிப்படுத்துறீங்களோ அந்த செயல்பாடுகளா தான் உங்களுக்கு இருதயம் இருக்கும். இருதயத்துல தான் இருக்கும். கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? இருதயத்துல என்ன இருக்கும்? கெட்ட வார்த்தை தான் இருக்கும். எந்தெந்த பாவம் நீங்க வெளிப்படுத்துறீங்களோ உங்க சரீரத்துல, அதெல்லாம் எங்கதான் இருக்குங்க? இருதயத்துல தான் இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாம் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்ற. அவங்களும் எப்படி இருக்கிறாங்க? பொல்லாதவங்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன பேச மாட்டாங்க? நலமானவைகளை எப்படி பேசுவீங்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும்.
நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பொல்லாத மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நலமானதை என்ன செய்ய மாட்டான்னா பேச மாட்டான். ஆனா நலமானதை அவன் பேசுவானா? பொல்லாத மனிதன் நலமானதை பேசுவானா? பேசுவான். எப்படி பேசுவான் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. பரிசேயர்கள் சதிசேயர்கள் எப்படி தங்களை காமிச்சுக்கிட்டாங்க? நீதிமான் மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல இருதயத்துல எப்படி இருக்கிறாங்க? மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப அன்பா பேசுறேன், ஆனா இருதயத்தை என்ன வச்சுக்கிறேங்க? வஞ்சகத்தை வச்சுக்கிறேன். நடிக்கிறேன்னா இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த சகோதரர் நம்ம ரொம்ப பிரியமா இருக்காருன்னு நினைப்பீங்க. ஆனா அந்த பக்கம் போய் உங்களை பத்தி நான் தாறுமாறா சொல்றேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நான் மாயமாலை பண்றேன்னா இல்லைங்களா? அப்ப என்னோட இருதயம் கேடுபாடா இருக்கு. அது உங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டேன், நானு காண்பிக்க மாட்டேன். உங்கள்கிட்ட வந்து எப்படி பேசுவேன்? அன்பா பேசுவேன். நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க? ஒரு பிரதர் எப்படிப்பட்டவர், ரொம்ப நல்லவர்னு நினைச்சுவீங்க. ஆனா உங்களை பற்றி அந்த பக்கம் தாறுமாறா நான் பேசுவேன். என் இருதயம் சரியா இருக்கிறது? நான் ஒரு மாயக்காரனா இருக்கிறேன். பரிசேயர்கள் எப்படி மாயக்காரனா இருந்தார்களோ அதே போல் நானும் எப்படி இருக்கிறேன்? மாயக்காரன், நடிக்கிறேன்னு அர்த்தம். நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் எப்பொழுதும் மாயமற்ற அன்பு செலுத்தும். இவ்வளவு பிரமாணம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? பிரமாணத்துடைய முடிவு என்ன? மாயமற்ற அன்பிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் மாயமற்ற அன்பிலும் பிறக்கும். மாயமற்ற அன்பு இருக்கணும், மாயமற்ற விசுவாசம் இருக்கணும். பிரமாணத்தினுடைய முடிவே அதுதான். இப்ப நம்மிடத்திலே மாயமாலம் காணப்படுமானால் நம்முடைய இருதயம் சரியான இருதயம். நாம் சகோதரிடத்திலே சகோதரிடத்திலே மெய்யான அன்பு கூற வேண்டும். மெய்யான அன்பு கூற வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். பிறருக்கு முகஸ்துதி செய்கிறவன், அதாவது புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க பாருங்க, அவங்க ஒருபதும் என்ன செய்யாங்க? நம்பாதீங்க. ஏன்? உங்க கால்களுக்கு அவங்க எதை விரிக்கிறாங்க? வலை. ஆபத்துல தள்ளுறாங்கன்னு அர்த்தம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம். ஒரு தப்பு நீங்க பண்றீங்க, உங்களை உற்சாகப்படுத்தினா என்ன ஆவீங்க? வாத்துமாவனை அழிச்சு போறேன்னு அர்த்தம். நீங்கள் தவறு செய்கின்ற பொழுது நீங்க நான் கடிந்து கொள்றேன், நீங்க என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் வந்து உங்க தவறை வந்து உற்சாகப்படுத்துறாரு, இன்னொருத்தர் கண்டிக்கிறார், யாரை நீங்க ஏத்துக்குவீங்க? உங்க தவறை யார் உற்சாகப்படுத்துறாங்களோ அவங்கள நீங்க என்ன செய்வீங்க? ஏற்றுக்கொள்வீங்க. கடிந்து கொண்டால் அவங்களை ஏத்துக்க மாட்டீங்க. ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் யார் அங்கீகரிக்கப்படணும்? கடிந்து கொள்கிறவன். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என் இடத்துல ஒரு தவறை நீங்க பாக்குறீங்க என்று நீங்க கடிந்து கொள்றீங்க, நான் சரி பண்ணிக்கணுமா இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் எப்படி நடக்கணும்? நீதி உள்ளவங்களா சரியானவர்களாக நடக்கணும். உண்மையா இல்லைங்க? அப்ப யார் கடிந்து கொண்டாலும் பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நம்ம ஒருத்தர் என்ன செய்யறோங்க? கட்டுறோம். ஒரு சகோதரிங்க முன்பதாக இருந்து போதிக்கிறாருன்னா, நான் மாத்திரம் இல்லை, இங்கே முன்பதாக இருந்து எந்த சகோதரர் போதித்தாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்ம என்ன செய்யணுங்க? ஏன்னா அவர் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார். நம்ம அப்படிதான் என்ன செய்யப்படணுங்க? கட்டப்படணும். கர்த்தருடைய சபையில் எல்லோரும் எப்படிப்பட்டவங்க? எல்லாரும் சகோதர சகோதரி. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் உயர்ந்தவரா? அப்படிலாம் கிடையாது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்ல கவனிங்க. ரெண்டு மனுஷரை பத்தி பேசுறார். இந்த ரெண்டு மனுஷரை நம்ம எந்த மனுஷன்? வசனத்துல பாருங்க. நல்ல மனுஷன். ஏன் அவன் நல்ல மனுஷனா இருக்கிறான்? வசனத்துல பாருங்க. இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து. ஏன் அவன் நல்ல மனுஷனா இருக்கான் பாத்தீங்களா? ஏன்னா அவனுடைய இருதயம் என்ன இருக்கு? அவன் இருதயத்துல என்ன இருக்குங்க? அவன் இருதயத்துல என்ன இருக்கு? நல்ல பொக்கிஷம்.
நல்ல பொக்கிஷம் அவன் இருதயத்தில் இருக்கிறதுனாலதான் தேவன் சொல்றாரு அவன் நல்ல மனுஷன். சரி, நல்ல மனுஷன் எதை எடுத்து காட்டுவான்? நல்லவைகள். நம்ம எதை எடுத்து காட்டுறோம்? நாம் எதை எடுத்து காண்பிக்கிறோம்? நம்முடைய வீட்டார்ட்டையும் சரி, நம்முடைய சபையார் இடத்திலும் சரி, அல்லது உலகத்தார் இடத்திலும் சரி, நாம் நல்லவைகளை காண்பிக்கிறோமா அல்லது கெட்டவைகளை காண்பிக்கிறோமா? நீங்கள் கெட்டவைகளை காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் எதுவும் எப்படி இருக்கும்? அடுத்த அதே வசனம் சொல்ல போறாங்க, பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை. அப்ப நான் ஒரு பொல்லாப்பான காரியத்தை நான் காண்பிக்கிறேன்னா நான் இப்படிப்பட்ட மனுஷன், பொல்லாத மனுஷன். என் இருதயத்துல என்ன இருக்கு? பொல்லாத பொக்கிஷம். ரெண்டுமே பொக்கிஷம் தான். ஒன்னு அழிவுக்கு ஏதுவான பொக்கிஷம், இன்னொன்னு ஜீவனுக்கு ஏதுவான பொக்கிஷம். எந்த பொக்கிஷம் நம்மிடத்தில் இருக்கிறது? நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்கும் என்றால் அது நல்ல பொக்கிஷமா இருக்கும். நம்முடைய இருதயம் உலகத்தாருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்கும்னா எப்படிப்பட்ட பொக்கிஷமா இருக்கும்? பொல்லாத பொக்கிஷம். நீங்க உலகத்துல வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய எஜமான் இருக்கிறாரு, கூட வேலை பார்க்க இருக்கிறாங்க. வேலையை நீங்க அவங்க சொல்ற வேலையை இங்க காதுல கேட்குறீங்க, அந்த வேலையை செய்யுங்க. அவர்கள் பேசக்கூடிய தூசணமான வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் என்ன செய்யக்கூடாதுங்க? கொண்டு போகக்கூடாது. நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்யணும்? சரி பண்ண வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை. உலகத்துல நீங்க வாழும் போது உலகத்தில் கூடியவங்க நிறைய பேர் உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? நெருக்கமானவங்களா இருக்கலாம். அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் ஆத்மாவை என்ன செய்யுங்க? அது பாதிக்கும். அந்த வார்த்தை நீங்க கேட்கும் போது அதை அப்படி நீங்க விட்டுறணும். அது இருதயத்துல விதைக்க விட்டுன்னு என்ன ஆகும்? உங்கள் ஆத்மாவை நீங்க என்ன செய்றீங்க? அழித்து போடுறீங்கன்னு. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்து இங்க ரெண்டு மனுஷனை பத்தி பேசுறாரு. ஒன்னு உள்ளான மனுஷன், இன்னொன்னு புறம்பான மனுஷன். நாம் தேவனை தொழுது கொள்வதற்காக கர்த்தருடைய சபை கூடி வரும்போது நம்ம கூடி வர்றோம். அப்படி கூடி வருகின்ற பொழுது இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். காலையில சர்ச்சிலிருந்து உட்கார்ந்த உடனே, சபை கூடி வரும்போது வந்து உட்கார்ந்த உடனே ஜெபம் பண்றோம். எப்படி ஜெபம் பண்றோம்? வாயினால ஜெபம் பண்றோம். அடுத்து பாடல் பாடுறோம் இல்லைங்களா? பாடல் பாடுகின்ற பொழுது வாயினால் என்ன செய்யறோம்? பாடல். ஆனா கேள்வி என்ன, எத்தனை பேர் பாடல் பாடுறாங்க சத்தமா? எத்தனை பேர் பாடுறோம்? நம்ம தேவன் நமக்கு செய்த நன்மையை நாம் என்ன செய்யணும்? துதித்து தேவனை மகிமைப்படுத்தி பாடலை பாடணும். ஆனா எத்தனை பேர் வந்து பாடுறாங்க? சத்தமா பாடுறாங்க. நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் பாடல் பாடுகின்ற பொழுது சபையாக சேர்ந்து சத்தமாக பாட வேண்டும். நமக்கு குரல் வளம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. தேவன் சபைக்கு கொடுத்த கட்டளை என்ன? ஒரே வாயினாலே தேவன் என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்கள். ஒரே வாயினால் எப்பதான் மகிமைப்படுத்த முடியும்? பாடல் பாடுகின்ற பொழுது. சரிங்களா? அப்ப இந்த ஜனங்கள் பாருங்க, வாயினால உதடுகளினால தேவன் என்ன செய்யறாங்களாம்? கனம் பண்றாங்க. ஆனால் அவர்கள் இருதயமோ, உள்ளான மனுஷனை பத்தி பேசுற, உள்ளான மனுஷன் தேவனை விட்டு ரொம்ப தூரமா இருக்கான். தேவன் சொல்றாரு, இது வீணான ஆராதனை. நம்ம கிறிஸ்தவர்லாம் எவ்வளவு வருஷம் ஆச்சு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு? 20 வருஷம் இருக்குங்களா? 15 வருடம், 10 வருடம், 5 வருடம். இவ்வளவு வருஷத்துல நாம் எத்தனை தடவை, எத்தனை முறை நம்முடைய இருதயம் தேவனோடு கிட்டி சேர்ந்திருக்குது? வெறும் உதடுனால வாயினால மாத்திரம்தான் தேவனை மகிமைப்படுத்துறோமா உட்காந்துட்டு? நம்முடைய இருதயம் தேவன் கொடுத்துக்காரு இல்லைங்களா? இயேசு சொல்றாரு, அந்த இருதயம் தேவனிடத்துல கிட்டி வரணும்ன்ற. அப்ப தேவனிடத்துல கிட்டி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்? அது சுத்தமான இருதயமா இருக்கணும். இருதயத்துல சகல கேடுபாடும் இருக்குது. அந்த இருதயம் எப்படி தேவனிடத்துல கிட்டி போகும்? போகும்? அது நிச்சயம் போகாது. அப்ப இவ்வளவு காலம் நாம் தேவனை எப்படிதான் ஆராதனை பண்ணியிருப்போம்? எப்படிதான் தொழுது கொண்டிருப்போம்? வீணான ஆராதனை. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள்.
அப்ப வெறும் உதடுனாலே வாயினாலே மாத்திர தேவன் என்ன பண்ணக்கூடாதுங்க, சேரக்கூடாது. நம்முடைய இருதயம் தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. முதல்ல நம்முடைய வெளிப்புறம் சுத்தமாகணும்னா முதல்ல எதை சுத்தப்படுத்தணும்? உட்புறம். ஒரு பாத்திரத்தை நீங்க கழுவுறீங்க, வெளிப்புறத்தை நல்லா சுத்தமா கழுவிட்டீங்க, உட்புறம் நல்லா அசுத்தத்தோடு இருக்குது. ஒரு பால் பாத்திரம் அப்படியே கொண்டு போய் அதை வச்சு அதை பால் ஊத்தி காசு என்ன ஆகும்? பால் கெட்டு போயிடும். வெளிப்புறம் சுத்தமா இருக்கு, அப்புறம் என்ன பிரச்சனை? இயேசு சொல்றாரு, முதல்ல வெளிப்புறம் சுத்தமாகும்படி, அதாவது புறம்பான மனுஷன் சுத்தமாகும்படி முதல்ல எதை சுத்தப்படுத்து? இருதயத்தை சுத்தப்படுத்து. ஏன்னா இருதயத்திலிருந்து எதெல்லாம் வருது? பொல்லாத சிந்தனைகள், வேசித்தனங்கள், களவுகள் எல்லாமே எங்கிருந்து தான் வருதுங்க? இருதயத்திலிருந்து தான் வருது. அதான் நம்ம எப்படி கத்துக்கிட்டோம்? இந்த பொல்லாத சிந்தனைகள், வேசித்தனங்கள், களவுகள்லாம் சொல்றாரு இல்லைங்களா, எல்லாம் எங்கிருந்து நம்ம கத்துக்கிட்டோம்? உலகத்திலிருந்து கத்துக்கிட்டோம். அது எல்லாமே எங்க விதைக்கப்பட்டிருக்கு? நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கட்டளை கொடுக்கிறார், போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி. நீங்க உட்புறத்தை சுத்தமாக்கிட்டாலே போதும். நாம் உட்புறத்தை சுத்தமாக்கிட்டாலே வெளிப்புறம் என்ன ஆயிருங்க? சுத்தமாயிரும். இருதயத்துல நல்ல பொக்கிஷம் இருக்கு. நம்முடைய செயல்பாடுகள்லாம் எப்படிதான் இருக்கும்? நல்ல செயல்பாடுகளா இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். அப்ப உட்புறத்தை சுத்தம் பண்ணாமல் வெளிப்புறத்திலே சுத்தமாய் இருந்து தேவனை தொழுது கொள்வோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஆராதனை? அது வீணான ஆராதனை. மனுஷனுடைய கற்பனைகளை போதித்தும் செஞ்சாலும் வீணான ஆராதனை தான். உள்ளான மனுஷன் சுத்தம் இல்லாமல் அசுத்தமாய் இருந்து கொண்டு தேவனை தொழுது கொள்வோம் என்று சொன்னால் அதுவும் எப்படிப்பட்ட ஆராதனை? வீணான ஆராதனையாக இருக்கும். உட்புறத்தை வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லை, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லை என்ற நமக்கு ரெண்டு மனுஷன் இருக்கிறான. ஒண்ணு புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன். அப்ப உள்ளான மனுஷனை சுத்தப்படுத்தினாலே புறம்பான மனுஷன் என்னவா? சுத்தம். கர்த்தர் சுத்தமானால் தொடர்ந்து நாம் என்ன செய்யலாம்? தேவனுடைய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம்.